சமீபத்தில் ஒரு நபர் என்னிட்ட வந்து சந்திக்கும்போது, இறைவனெல்லாம் நம்புறது இப்போலாம் நான் நம்புறது இல்ல. இந்த மாரி என்னுடைய கணவருக்கு இந்த ஒரு நோய் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கடவுள் நம்பிக்கைன்றதே போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், "கடவுள் நம்பிக்கைய விட்றாதீங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மள கடைசி வரைக்கும் கூட வரும்." அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்டது, "உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரு?" அப்படின்னு கேட்டேன். "பெருமாள்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ராமாயணத்தில ஒரு வாக்கியம் இருக்கு. "சங்கடம் வஸ்தே வெங்கட்ரமணான்னு" தெலுங்குல சொல்லுவாங்க. கடைசியா குந்தி தேவிய பார்த்த கிருஷ்ணன், "அத்தை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேல் உனக்கு கஷ்டமே கிடையாதுன்னு" கேட்கும்போது, குந்தி தேவி அவங்க கிருஷ்ணர பார்த்து, "இன்னும் எனக்கு கஷ்டங்கள குடு கிருஷ்ணா. அப்பதான் நான் உன்ன நெனச்சுக்கிட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள நம்புறதுன்றது வந்து ஒரு அனுபவம். அது வந்து விவாதிக்கிறதுக்கோ, அது கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி செய்யறதுக்கோ அதில எதுவுமே இல்ல. அந்த அனுபவம் வந்து சிறந்தது. கடவுள் எல்லாமே நமக்கு குடுப்பாரு, குடுக்க மாட்டாரு. கடவுள் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைப்பாரு. இதெல்லாம் கிடையவே கிடையாது. எது கடவுள் கொடுத்தாலும் ஏத்துக்கக்கூடிய மனசு இருக்கு இல்லையா? அது வந்து அத அடையிறது தான் கடவுள் நிலை அடையக்கூடிய நிலை. மெய்ப்பொருள், பரம்பொருள் இப்படின்னு